தீபாவளி பலகாரங்கள் நிறையவே நம்ம செஞ்சுட்டு வரோங்க. அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம 8வதா செய்யக்கூடிய பலகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெப்பர் பூந்திங்க. இந்த பெப்பர் பூந்தி செய்யறதுக்கு 1/4 கிலோ கடலை மாவை நல்லா ஜலிச்சிட்டு எடுத்து வந்திருக்கோம். இதை ஒரு பவுல்ல சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் உப்புத்தூள் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து விஸ்க் வச்சு கட்டி இல்லாம கரைக்கணுங்க. மாவு வந்து கட்டி இல்லாம கரைச்சதுக்கு அப்புறம் அடுப்புல ஒரு கடாய் வச்சுட்டு தேவையான அளவு ஆயில் சேர்த்துட்டு ஆயில் நல்லா சூடானதுக்கு அப்புறம் தான் நம்ம பூந்தி செய்யணுங்க. அப்பதான் வந்து பூந்தி மொட்டு மொட்டா வரும். அதனால ஆயில் நல்லா சூடானதுக்கு அப்புறம் பூந்தி கரண்டி வச்சு இந்த மாவை வந்து அதுல சேர்த்துட்டு கொஞ்சமா தட்டினோம்னா பூந்தி வந்து சின்ன சின்னதா வரும். இந்த மாதிரி விழுந்ததுக்கு அப்புறம் ஒரு நிமிஷம் அப்படியே நல்லா வேக விட்டுட்டு என்ன சலசலப்பெல்லாம் அடங்கினதுக்கு அப்புறம் இந்த பூந்தி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி எல்லா பூந்தியுமே ரெடி பண்ணதுக்கு அப்புறம் அடுப்பு சிம்ல வச்சுட்டு மீடியம் ஹீட்ல வந்துட்டு நம்ம முந்திரியை வந்து பொரிச்சு எடுக்கணுங்க. அதுக்கு அடுத்து நிலக்கடலையும் அதே மாதிரி மீடியம் ஹீட்லயே நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். அப்பதான் வந்து உள்ள நல்லா கிறிஸ்பியா இருக்கும். இந்த முந்திரியும் நிலக்கடலையும் அந்த பூந்தியில சேர்த்துட்டு தேவையான அளவு பெப்பர் தூளும் தேவையான அளவு உப்பு தூளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏற்கனவே பூந்தியில உப்பு சேர்த்திருக்கோம், அதனால கொஞ்சமா சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு சூடு ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு கண்ணாடி பாத்திரத்துல அல்லது ஏர்டைட்டான ஒரு டப்பால எதுல வேணா ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. இது கிட்டத்தட்ட 1 மாசம் 1.5 மாசம் வரைக்குமே வச்சு பயன்படுத்த முடியும். தீபாவளி பலகாரங்கள் வெளியில தான் போய் வாங்கணுங்கிறதுங்களே இந்த மாதிரி சிம்பிளா இருக்கிறத வீட்லயே நம்ம கைப்பட நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃபுடி தமிழா ஃபாலோ பண்ணுங்க.